வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. நாய்ஸ் பார்த்தீங்கன்னா சந்தைக்கு ஒரு புதிய ரக ஸ்மார்ட் வாட்சை அறிமுகம் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு பேர் வந்து நாய்ஸ் ஷீல்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பார்க்குறதுக்கு ரக்டு புல்டு வாட்சை பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் வருது. அது ரக்டுன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது எப்படி போட்டாலும் தாறுமாறாக வீசி எரிஞ்சாலும் ரஃபாக யூஸ் பண்ணாலும் தாக்கு பிடிக்கும். அந்த புல்டில் பண்ண மாதிரி வெளிப்புறமாக தோற்றம் இருக்குது. ஸோ மேபி இதுக்கேற்ற மாதிரி, அதாவது புல்டுக்கு ஏற்ற மாதிரி பேர் கொடுத்துப்பாங்க போல இருக்குது, ஷீல்டுன்னு சொல்லிட்டு. பாதுகாப்பு வளையம் அந்த மாதிரி பாணியில் கொடுத்துருக்காங்க போல இருக்குது. அன்பாக்ஸ் பண்ணும்போது எப்படி பண்ணியிருக்காங்கிறது நமக்கு தெரியும். உண்மையான ஷீல்டாங்கிறத நம்ம பிரித்து பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கூகுள் குரூப், வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே நிறைய கூப்பன் கோட் கிடைக்கும். அதை அப்ளை பண்ணிங்கன்னா பொருட்களை வாங்கும்போது நிறைய தள்ளுபடி, அதாவது டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். ஃபுல்லாக பாருங்கள், அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பொறுமையாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை பிரிக்கும் போது நீங்களே பாருங்கள். டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் தந்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சை வெளியே எடுத்துட்டோம்னா அதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா, அதாவது கீழ்ப்புறத்தில் உங்களுக்கு மேக்னெட்டிக் டைப்பில் சார்ஜிங் கேபிள் தந்துருக்காங்க. இந்த சார்ஜிங் கேபிளை தவிர வேறு என்னென்ன இந்த பேக்கிங்கில் வருதுன்னா, நாய்ஸோட என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் நாய்ஸோட ஸ்டிக்கர் தருவாங்க. அந்த நாய்ஸோட ஸ்டிக்கர் இருக்குது, யூசர் மேனுவல் இருக்குது, வாரண்டி கார்டு இருக்குது. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். அன்பாக்சிங் பார்ட் உங்களுக்கு ஓவர். இனி வாட்சை காமிக்கிறேன் பாருங்கள். வாட்ச் பார்க்குறதுக்கு உண்மையிலே தாறுமாறாக தான் இருக்குது. ரக்டு புல்டு தான், நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். வாட்சை பார்த்துருப்பீங்க, ரக்டு வாட்ச் தான், ஸ்ட்ராங்காக இருக்குது, மெட்டாலிக் ஃபினிஷிங் பக்கா. நான் உங்களுக்கு காமிச்சே தந்திருப்பேன். இதுக்கப்புறமாட்டு இதில் ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் சிப் ப்ளூடூத் காலிங் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ளூடூத் காலிங் இப்போ வரக்கூடிய எல்லா வாட்ச்லேயுமே அது வருது. ஸோ அதில் சிங்கிள் சிப்பில் தந்திருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவான விஷயம். 120க்கு மேற்பட்ட ஸ்போர்ட்ஸ் மோட் தந்திருக்காங்க. ஸ்போர்ட்ஸுக்கு தனியாக டெடிக்கேட்டடாக ஒரு பட்டன் தந்திருக்காங்க. சரி, அந்த வாட்சை பொறுத்த மட்டும். அதே மாதிரி ஏஜிபிஎஸ் ட்ராக்கிங் இதில் இருக்குது. க்ரௌனுக்கு ஃபங்க்ஷன் தந்திருக்காங்க. க்ரௌனை திருக வாட்ச் ஃபேஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அதாவது திருக உங்களுக்கு நிறைய வாட்ச் ஃபேஸ் தந்திருக்காங்க. பை டிஃபால்ட்டாக தந்திருக்கிற எல்லா வாட்ச் ஃபேஸுமே நல்லாயிருக்கு. ஒரு சில வாட்ச் ஃபேஸ் ஆனிமேட்டட் வாட்ச் ஃபேஸாக இருக்குது. ஸோ அது பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கு, தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. தென் ஸ்க்ரீனை பொறுத்த மட்டும் 1.39 இன்ச்சில் டிஎஃப்டி டிஸ்பிளே தந்திருக்காங்க. ரெசல்யூஷன் வந்து 360 × 360 ஹை ரெசல்யூஷன் தான். 500 நிட்ஸ் பிரைட்னஸை கொண்டு இருக்குது. அதாவது 600 வரைக்கும் இவங்க பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, பெருசாக வித்தியாசம் தெரியல. 500 நிட்ஸ் பகல் நேரங்களில் கிளியராக தெரியுது. அதில் பிரச்சனை கிடையாது. ஸ்ட்ராங்கான புல்டு, அதாவது ரக்டு ஃபினிஷிங், அதாவது சீல்டுன்னு சொல்லும்போதே நான் யோசித்தேன், ஏன் இப்படி பேர் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நான் பாதுகாப்பேன் அந்த மாதிரி ஏதோ ஒரு பாணியில் வந்து அந்த பேரை கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. ஸோ அதனால இந்த பேர். அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து IP67 வந்து வாங்கியிருக்காங்க. தென் வாய்ஸ் கால் அலர்ட், டயல் பேடு, அப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய காண்டாக்டில் ஒரு 8 காண்டாக்ட் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ், ப்ளூடூத் வெர்ஷன் வந்து 5.3 தான். கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா 10 மீட்டர் வரைக்கும் சொன்னாங்க. செக் பண்ணி பார்த்ததில் 9 மீட்டர், 9.25, 9.5 கிடைக்குது. அதுக்கு மேலே போகும்போது பிரச்சனை, அது கரெக்டாக கம்யூனிகேட் ஆகலை. தென் ஏஜிபிஎஸ் ட்ராக்கிங் இருக்குது. தென் ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்டுக்கு ஸ்பெஷல் ஆப்ஷன்ஸ் நிறைய தந்திருக்காங்க. அதாவது முன்னாடி இவங்க பண்ணியிருக்கக்கூடிய சாஃப்ட்வேருக்கும் இதுக்கும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. நிறைய வசதிகள் தந்திருக்காங்க ஸ்போர்ட்ஸ் பிரியர்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. தென் ஸ்ட்ராப்பை பொறுத்த மட்டும் உங்களுக்கு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் தந்திருக்காங்க. அதாவது மிலிட்ரி பேட்டர்னில் வந்து வர மாதிரி உங்களுக்கு அதில் நல்ல ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கால்குலேட்டர், இந்த மாதிரி யூட்டிலிட்டி அப்ளிகேஷன்ஸு, வாய்ஸ் அசிஸ்டன்ஸு, வெதர் அப்டேட்டு, ஃப்ளாஷ் லைட்டு, இன்பில்ட்டு கேம்ஸு, அப்புறம் கேமராவோட ஷட்டர் ரிமோட்டாக பயன்படுத்துறது, மியூசிக் கண்ட்ரோல் ரிமோட்டாக பயன்படுத்துறது, செடன்ட்ரி ரிமைண்டர், இவ்வளோ தான் உங்களுக்கு வசதிகள். அதுக்கப்புறமா ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அப்புறம் டூ நாட் டிஸ்டர்ப் அந்த மோடு உங்களுக்கு எல்லாமே சேர்த்து அதில் தந்துருக்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கலர் வந்து உங்களுக்கு 4 வேரியண்ட் இருக்குது. அதாவது கன் மெட்டல் கிரே, லூனார் பிளாக், மிலிட்ரி க்ரீன், மிலிட்ரி கேமோ, இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு பிடித்தமான வாட்சை செலக்ட் பண்ணிக்கலாம். பேட்டரி பேக்கப் பரவாயில்ல, நல்லாயிருக்கு. ரஃபாக பயன்படுத்துகிறவங்க இதை பயன்படுத்திக்கலாம். டிடிஜி டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கு. இந்த வாட்டி ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. ஷீல்டு அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. பேட்ரி பேக்கப் ஓகே. காலிங்க்கு பயன்படுத்தினீங்கன்னா 1.5 நாள் தான் உங்களுக்கு பேக்கப் வந்து கொடுக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால கால் விஷயம் நமக்கு தேவை கிடையாது. அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ ஸ்போர்ட்ஸ் பிரியர்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அல்காரிதம் கரெக்டாக ஓரளவுக்கு நல்லா வேலை செய்யுது. அதாவது பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை, பக்காவாக இருக்குது அந்த விஷயத்தில். இதே பட்ஜெட்டில் வேறு பிராண்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அல்காரிதம் கரெக்டாக இருக்காது. ஸோ ரீடிங்ஸில் எல்லாம் நிறைய பக் இருக்கும். ஆனால் அந்த விஷயம் இதில் எனக்கு தெரிஞ்சு இல்லை, அவ்வளோதான்.
தேவைப்படுறவங்களுக்கு எல்லாமே லிங்க் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.